Assalamu alaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி திக்கா இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவரை எப்படி நம்ம வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா மாத்துறது அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து 2 கிலோ டிடர்ஜென்ட்டோட கவர் எடுத்துர்க்கேன். நீங்க இந்த மாதிரி வேற என்ன திக்கான கவர் இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. அது வந்து பிளாஸ்டிக் கவரா இருக்கணும். சோ இப்போ வந்துட்டு நான் ரெண்டு சைடு ஓபன் பண்ணிட்டேன். அது மாதிரி மிடில்லயுமே ஓபன் பண்ணிட்டு அந்த கவரை ஃபுல்லா இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கேன். சேம் வந்துட்டு இந்த கவரோட சைஸ்க்கு ஒரு இன்ச் சைடு எல்லாமே எக்ஸஸா இருக்க மாதிரி பார்த்து ஏதாவது ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து அந்த கிளாத் வந்து ரெண்டு பீஸ் இருக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா சைடு எல்லாமே எக்ஸஸா இருக்கணும். ஒரு இன்ச் எக்ஸஸா இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து ஏதாவது ஒரு கிளாத் காட்டனா கூட இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கிளாத்தா கூட இருக்கலாம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் நல்ல தண்ணி வந்து அப்சர்வ் ஆகுற மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அது வந்து டவலா இருந்துச்சுனா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு ஓல்ட் பெட் ஷீட் எடுத்துர்க்கேன். சோ அந்த கிளாத் வந்துட்டு நீங்க கட் பண்ணி எடுத்த அந்த கவரோட சைஸ்க்கு இருந்தா ஓகே. அதுக்கு மேல கொடுத்திருக்க கூடிய இந்த Black கலர் கிளாத் வந்துட்டு சைடு எல்லாமே எக்ஸஸா இருக்கு பாருங்க. ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸஸா இருக்கும். சோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன ரெடி பண்ண போறோம் அப்படினாக்கா நம்ம வந்துட்டு கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரையிங் மேட் தான் ரெடி பண்ண போறோம். நம்ம பாத்திரம்லாம் கழுவி கவுக்கும்போது தண்ணி எல்லாம் வலியுது இல்லையா? சோ அப்போ வந்து நம்மளோட அந்த கவுண்டர் டாப் வந்து ரொம்பவே மெஸ்ஸி ஆகும். சோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி முன்னாடி நம்ம சேனல்ல வந்துட்டு நான் இந்த மேட் வந்து வேற டிசைன்ல சோ எப்படி நம்ம மெஷின்ல தைக்கிறது அப்படிங்கற வீடியோ போட்டுருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய फ्रेंड्स வந்துட்டு எங்க கிட்ட மெஷின் இல்ல, கையால எப்படி தைக்கிறது அப்படினு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. சோ உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ வந்து நீங்க வந்து கையால எப்படி தைக்கிறது அப்படிங்கற மாதிரி நான் இந்த வீடியோல காமிக்கிறேன். சோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து சைடு எல்லாமே ஒரு இன்ச் எக்ஸஸா விட்டோம் இல்லையா? அதெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு ராபிஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்க மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் இல்ல அப்படினாக்கா நீங்க வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு நாலா சைடுமே பின் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா நாலா சைடுமே பின் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஊசில நூல் கோத்துட்டு எப்படி தைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க எந்த கலர் வந்துட்டு கிளாத் எடுத்துர்க்கீங்களோ அந்த கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நூல் எடுத்துக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு நல்லா நீட்டான லுக்ல இருக்கும். நீங்க தைக்கும்போது அந்த ஊசி வந்து பின்னாடி இருக்கிற அந்த கிளாத்தையுமே சேர்த்து தைக்கணும். ஓகேங்களா? அப்பதான் வந்துட்டு நமக்கு உள்ள கொடுத்திருக்க அந்த பிளாஸ்டிக் ஷீட் வந்து கொஞ்சம் கூட நகராம கரெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி ட்ரையிங் மேட் எல்லாமே Amazon, Flipkart, சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலயுமே அவேலபிளா இருக்கு. அதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதில் நம்ம கிட்ட இருக்க வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு நம்மளே வந்து சூப்பரா ரெடி பண்ணலாம். சோ அது போல ஒரு கான்செப்ட் தான் இது. சோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறது எல்லாமே மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு வந்து இன்னும் வீடியோஸ் வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கற ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம தைக்கிற மாதிரியே இந்த ஓரம் ஃபுல்லாவே தச்சிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்க வந்து இந்த மாதிரி கையால தைக்க போறீங்க அப்படினாக்கா இது போலவே இந்த நாலா பக்கமும் தச்சி முடிச்சிருங்க. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம் फ्रेंड्स. இந்த மாதிரி 1 ல இருந்து 2 நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படினாக்கா ஒன்னு மாத்தி ஒன்னு யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு சைடு தச்சாச்சு. அடுத்ததா இது போலவே அந்த சைடுமே தைக்கிறவங்க தச்சிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ வந்து மெஷின்ல தச்சி அந்த ஓரங்களை முடிக்க போறேன். சோ உங்ககிட்ட காமிச்சிட்டேன். இப்படி தான் வந்துட்டு நீங்க நாலா பக்கமும் தைக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து மெஷின்ல தச்சி முடிச்சிட்டு இது எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடும் கூட. ஈஸியா எல்லாரும் ரெடி பண்ணலாம். மெஷின் இல்லாதவங்களும் ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணலாம். இப்போ தச்சி முடிச்சாச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு நீட்டான லுக்ல இருக்கு பாருங்க. உள்ளுக்குள்ள கொடுத்திருக்க அந்த கிளாத் வந்துட்டு அந்த டவல் கிளாத் வந்துட்டு நல்ல ஈரங்களை அப்சர்வ் பண்ணும். அது போல நம்ம திக்கான அந்த ஷீட் கொடுத்திருக்கோம் இல்லையா உள்ளுக்குள்ள? சோ அந்த ஷீட் வந்துட்டு நமக்கு வந்து ஈரத்தை வந்து கவுண்டர் டாப்க்கு விடாது. சோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதுக்கு அப்புறம் நம்ம வெயில்ல இத காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பாத்திரங்களை கழுவி கவுக்கும்போது இந்த மேட் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ தச்சி முடிச்சாச்சு. ரொம்பவே அழகா இருக்கு இல்லையா? எப்பவும் போல நம்ம அதை வச்சு ஒரு டெமோவும் பார்த்திரலாம். சோ வாங்க. என்னோட சிங்க்குக்கு பக்கத்துல நம்ம ஜாமான கழுவி கவுக்கக்கூடிய அந்த இடம் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஈரமா இருக்கு. அந்த மாதிரி ஈரமா இருக்கிறதுனால கொஞ்ச நாளையில அப்படியே வெள்ளைக்கரை மாதிரி புடிச்சிரும். சோ அது போல ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த மேட் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்.
பாத்திரத்தை கழுவி கவுக்கும் போது இந்த மாதிரி மேட்டில் நம்ம கவுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒயிட் செயின் வராமல் இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு நான் தண்ணி ஊற்றியுமே ஒரு டெமோவும் காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிட்டு நான் உங்களுக்கு இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ கீழே வந்து எந்த தண்ணி இறங்கல பாருங்கள். நம்மளே வீட்டில் வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு ரெடி பண்ணக்கூடிய இந்த ட்ரையிங் மேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். எளிமையான பொருட்களை வைத்து புதுமையான பொருட்களை செய்யக்கூடிய நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.